உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு, அப்போ உரிமையை அல்ல எங்களுக்கு தர்றான். அல்ல அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக இன்றைய நாள் நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் எங்களை பெரிதால ஆக்கி, உங்களுக்கு இது போதுமான விஷயம் என்பதனால் அதை முழுமைப்படுத்தி நல்லா சொல்லி, அதுக்குள்ளதான் நிஅமா இருக்குது, அதுக்குள்ளதான் அருள் இருக்குது, அதை செய்தால் மட்டும்தான் சுவர்க்கம் இருக்குது என்று அல்லாஹ் தஆலா முழுமையாக என்ன செய்து விட்டான், செய்தியை சொல்லிவிட்டான். அப்போ அல்லாஹ் முழுமைப்படுத்த பின்னாடி வருவர்கள் ஏதாவது ஒன்று செய்தால் அல்லாஹ் கேட்கிறான், குல் அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்கள் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு படித்து தர வர்றீங்களா? அப்போ இல்லாத ஒன்றை செய்வது, காட்டாத ஒன்றை காட்டி கொடுப்பது, அல்லாஹுவை நக்கல் அடிப்பது, அல்லாஹ்வுடைய தூதரை கேலி செய்வது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ جَزَاؤُهُمْ جَهَنَّمَ بِمَا كَفَرُوا وَاتَّخَذُوا آيَاتِي وَرُسُلِي ஹுசுவா. சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை கூலியாக கொடுக்கிறான். காரணம் என்னவென்றால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும், அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நக்கல் அடித்தது. இப்போ வித்யார்த்தியுடைய பிரதான நோக்கம் என்ன? நக்கல் அடிக்கிறது. எல்லாரும் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, அப்படிலாம் நாங்கள் சொல்லலையே, நாங்கள் அப்படிலாம் செஞ்சு காட்டலையே, ரசூலா காட்டாடி என்ன, இதில் என்ன தப்பு? இது ரசூலா காட்டாடி இல்லை, ரசூலா சுப்ஹானல்லாஹ் சொல்லலையா, ரசூலா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலையா, ரசூலா துஆ தான் கேட்கலையா? ரசூலா சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க, ரசூலா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க, துஆ கேட்டாங்க, கையை தூக்கினாங்க. ஆனால் எது எப்போ எப்படி என்ன மாதிரி என்பது பார்க்கணுமா இல்லையா? பார்க்கும். திமஷ்கில் நடக்கிற ஒரு அருமையான ஒரு செய்தி, எச்சரிக்கை, பித்அத்வாதிகளுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பள்ளிவாசல்ல ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க தான் அந்த பள்ளிக்கு இன்சார்ஜாக இருக்கிறாங்க. அவங்க முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க போனதுக்கு பிறகு ஒரு கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னா சேர்ந்து கொள்கிறாங்க. அப்படி இந்த ஹல்கா வைக்கிறாங்க, நீ பார்த்தீங்களா? ஹல்கா வைப்பாங்க. ஒரு ஆள் ஒன்றை சொல்ல அதை கேட்டுன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பள்ளியில் பார்க்கலாம், மௌலவி வந்து சுப்ஹானல்லாஹ் சொன்னால் தான் பின்னுக்குள்ளும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவான். அவ்வளோ தூரம் எல்லாருமே என்ன தலையாட்டும் பொம்மைகளாக, சோளக்காட்டு பொம்மைகளாக தான் இருப்பாங்க. அவர் ஆட்டி விட்டால் தான் தலை ஆடும், அந்த மாதிரி தான். அங்கே பயம் கொடுத்தா தான் இங்கே கத்தும், அந்த மாதிரி. இதைத்தான் அண்டே செஞ்சாங்க எங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தோடும் சஹாபாக்கள் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்தில். அப்போ ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, இப்படி பள்ளியில் செய்கிறாங்களே, எப்படி ஒரு ஆள் இப்படி கூட்டு சேர்ந்துடுறாங்க. இன்றைக்கி ஹதராக்கள் வைப்பதை போன்று கூட்டு சேர்ந்துருவாங்க. ஒரு ஆள் என்ன சொல்லுவார், சுப்ஹானல்லாஹ் சொல்லுவார். அதை கேட்டுக்கொண்டு எல்லாம் சுப்ஹானல்லாஹ் 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 சொல்கிறாங்க. இது தப்பா? சுப்ஹானல்லாஹ் சொல்கிறது தப்பா? நன்மை தானே. அதை கேட்டுக்கொண்டு சொல்கிறது தப்பா? நன்மை தானே. சரி, இது அப்படியே இப்போ சொல்கிறா யார்கிட்ட? அப்துல்லாஹ் மஸ்ஊத் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்படியா, இதுக்கு பிறகு செய்தால் வந்து என்கிட்ட சொல்லு, நான் வர்றது கவனிச்சு கொள்கிறேன் அப்படின்றாங்க. சரி, அடுத்த நாள் இதை நிகழ்வு நடக்குது. வந்து சொல்கிறாங்க, செய்கிறாங்க. இவங்க வர்றாங்க வேகமாக வந்து கேட்குறாங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை, நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே. இல்லை, இப்படி இதை என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் சுப்ஹானல்லாஹ் சொல்லி கொடுக்குறேன். இவங்க எல்லாரும் அதை கேட்டு சொல்கிறாங்க. அப்புறமா 100 சுப்ஹானல்லாஹ் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன். அதை கேட்டு எல்லாம் சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி மெத்தடை யார் சொல்லி தந்தான்னு கேட்குறாங்க. இவர் திருப்பி கேட்குறாரு, ஏன் இது செஞ்ச தப்பா? நாங்கள் சுப்ஹானல்லாஹ்னு சொல்கிறோம். யுஸப்பிஹுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். பில் அஷி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் திக்ர் செய்யும். குர்ஆன் தானே சொல்லுது. குர்ஆன் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம், அது என்னப்பா பிரச்சனைன்னு கேட்குறாங்க. குர்ஆன் செய்கிறது பிரச்சனை அல்ல. இந்த ஒரு முறைமை இருக்குது, இந்த வழிகாட்டு, இது இங்கிருந்து வந்துச்சு. ரசூலுல்லாஹ் காட்டாத ஏண்டா செய்றீங்க? ரசூலுல்லாஹ் ஆடை இட்டு போகவில்லை. ரசூலுல்லாஹ் பயன்படுத்திய உணவு பாண்டங்கள் உடைந்து போகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இருந்த எங்கே நாங்கள் மரணிக்கல, எங்களை வச்சுட்டு இந்த பிதத்தை செய்றீங்களா? ஓடுங்கடா பள்ளியோடு திறத்துறாரு. அவங்க என்ன தப்பா பண்ணிட்டாங்க? சுப்ஹானல்லாஹ் கூட்டா செஞ்சது தப்பா? நம்ம பார்வையில் கரெக்டு, ஆனால் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் பார்வையில் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதை காட்ட நீ ஏன் செய்வே? அப்போ எனவே ஒரு இபாதாவுல வழிகாட்டப்படாத ஒரு முறையை கொண்டு வருவது தான் சஹாபாக்கள் எச்சரிக்கிறாங்க, கூடாது அப்படின்னுட்டாங்க. அது அப்படி எந்த